அப்பா பள்ளிக முள்ளிக என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உங்கள் இருவருக்கும் ஒரு பாதத்திலே பட்டு பண்டிகை நாட்கள் அழைப்பி உங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம் அண்ணா 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 பீமா உங்கள் பாதத்திற்கு அநேக கோடி நமஸ்காரம் தம்பி. அப்படியா? என்னுடைய பாதத்தை வணங்கியதனால் என்றென்றும் தீர்காத்தோடு வாழ்ந்திருப்பாய் அர்ஜுனா. அப்படியா அர்ஜுனா? அண்ணா அர்ஜுனா, அதாவது அந்த புறத்தில் என்னை அழைத்ததற்கு ஏழு காரணம் அண்ணா. அர்ஜுனா, நான் ஒன்று பணியாக அமர்ந்திருந்தேன். சரி, என்ன மந்திரமார்களை விட்டு ஒரு அழைத்த காரணங்கள் என்ன? அர்ஜுனா, அரமனையில் இருந்த அர்ஜுனனை மந்திரார் விட்டு அழைத்த காரணம் என்னென்றார்? அர்ஜுனா, அந்த தினத்திலே வந்த மகையாரி பாதினாறு சத்ராவதி நம்மளை வண்ணம் வளாந்தாரம் என்று சொல்லக்கூடிய வனத்தைக்கு ஓட்டுவிட்டார் அல்லவா? தெரியுமா? அந்த துரியோதனன் ஐவஞ்சகன் ஐயோ என்பது பாதி நம்மளை ஓட்டுவித்தான். அதனால் அன்று தினத்திலிருந்து அன்று தினத்தவரையும் எவ்வளவு நாளாகிவிட்டது? 12 வருடமாகிவிட்டது. அதனால் கழித்து வந்தால் பெண்குழு மலகாரம் அதனால் பார்க்கிறேன் என்று சொன்னான். தான் அழைத்து வைக்கிறேன். அப்படியா? அப்படி என்றால் ஆனால் அர்ஜுனா, எப்படி நாம் மட்டும் போனால் ஒன்றும் நமக்கும் தெரியவில்லை. எதிரிகள் திரும்பி வந்து விட்டான் என்று சொல்லி ஆனால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நெல்லி கழிப்போர் நம்ம காத்து வருகிறார். சரி, அதாவது நாம் ஆற்றிலே அக்கப்பட்டு சேத்திலே சிக்கப்பட்டு 12 வருடம் 1வது சூரியவனம் 2வது ராமரிஷிவனம் 3வது முருகரிஷிவனம் 4வது காலமகாரிஷிவனம் 5வது சைந்தவனம் 6வது காமதேன் பருவதம் 7வது கத்ரு பருவதம் 8வது குருமகாரிஷிவனம் 9வது ரோமரிஷிவனம் 10வது பாலைவனம் 11வது குருமகாரிஷிவனம் 11வது அதாவது ஊர்குழிவனம் 12வது பாலைவனத்திலே இப்போது இருக்கின்றோம். துரியன் செய்த வஞ்சகத்தினால். ஆனால் இனி போவது
கற்றே வளர்ந்து விட்டோம். காய்கறி படுப்பது வட்டப்பாறை, ஆமா. உடுத்துவது மூங்கலாடை, கந்தமலங்களை தின்னு வெத்தச்சோறு வையாமல் கந்தமலை தின்னு காலங்கழித்து வந்தோம். பாண்டவர்கள் ஐவராஜர்களும் அரங்கிலி பாஞ்சாலியும் இனி போக வேண்டியது இவர்தான் பாண்டவர் என்று தெரியாமல் படிக்கு ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழிக்க வேண்டும். இன்றோடு 12 ஆண்டு வனவாசம் முடிய போகிறது. என்ன செய்வது, எந்த நாட்டுக்கு போவது என்று ஒன்றும் புலப்படாமல் இருக்கிறது. அதற்காக நான் ஒரு யோசனை சொல்கிறேன். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள் இருக்கக்கூடிய உயிருக்கும் காத்து அருள் புரியக்கூடிய நம்முடைய மாமாவாகிய கண்ண பரமாத்மாவை அழைத்து அன்னவரிடத்தில் யோசனை கேட்டால் நமக்கு அவர் யோசனை சொல்வார். அப்படியா? அதன்படி நாம் நடந்து கொள்வோம் அண்ணா. அண்ணா, அப்படி என்றால் நம்முடைய மாமாவாகிய அயற்பாடி கண்ணனை அழைத்து அவரிடத்தில் தகுந்த ஆலோசனை கேட்டால் நம்மளுக்கு தகுந்த ஆலோசனை சொல்வார்கள். நம்முடைய மாமாவை அழைக்கலாம். Papa, செய்ய